Hello students, welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 example 1.10 பார்க்கலாம். Using vertical line test பண்ண சொல்றாங்க. Determine which of the following curves வந்து figure 1.118 A ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, B ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, C ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பேஜில் D ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க கிராஃபை வச்சு பிக்சர்ஸ் அதில் இருக்க பிக்சர்ஸை வச்சு நீங்கள் அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு இந்த சம்ஸ் பொறுத்த முன்னாடி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு புரிஞ்சிக்கினா தான் நீங்கள் இந்த சம்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்ன்றனா a curve drawn in a graph represent a function if every vertical line intersect the curve at only one point. That is called vertical line. Okay. அதாவது vertical என்னன்னா parallel to y axis or perpendicular to x axis என்பதுதான் வந்து நம்மளுக்கு vertical line சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க, உங்களுக்கு அது ஈஸியா புரியும். நான் வேர்ட்ஸ்ல சொல்றதோட பிக்சர்ஸ் வச்சு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிரா பண்ணிருக்காங்க. இங்க ஒரு இது இருக்கு. இதுல வெர்டிக்கல் லைன் கட் பண்ணி ஒரு லைனை நீங்க கட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த வெர்டிக்கல் லைன் கட் பண்ணும்போது இங்க 2 பாயிண்ட் டச் ஆகுது. பாருங்க, இதுல 2 பாயிண்ட் டச் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபிகர் பாருங்க, இங்க ஒரு கர்வ் குத்துக்காங்க. இங்க நீங்க வெர்டிக்கல் லைன் போடுறீங்க. இப்போ நீங்க இதுல தான் போடணும்ல, இங்க கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி கூட போட்டுக்கலாம். புக்கில் உங்களுக்கு இப்படி தள்ளி குத்துக்காங்க. அப்போ நீங்கள் வெர்டிக்கல் லைன் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒன்லி 1 பாயிண்ட் தான் டச் ஆகுது. ஓகேவா? இங்கே வந்து 2 பாயிண்ட் டச் ஆகுது. கிளியர்? நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்படி போட்டாலும் இங்கே 1 பாயிண்ட் தான். நான் வந்து கர்வில் டச் பண்ணியே ஒரு லைன் போடுறேன், வெர்டிக்கல் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, சி டயக்ராம் பாருங்க. இந்த கர்வ் இந்த சைடு இருக்கு. அது வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கர்வ், அங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது இங்கேயும் பாருங்க 2 பாயிண்ட்ஸ் வருது. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். அது PQன்னு அழகாக அவங்க அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்க, ஃபிகர் வந்து 1.8 Dல பாருங்க. இங்கே ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துக்கும் போது ஒன்லி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. கிராஃபில் வரையும் போது அதில் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்லி 1 பாயிண்ட் மட்டும் டச் ஆயிருந்ததுன்னா, வெர்டிக்கல் லைன் ட்ரான் பண்ணும்போது ஒன்லி 1 கர்வ் மட்டும், ஒரு பாயிண்ட் மட்டும், அந்த கர்வ் வந்து 1 பாயிண்ட் மட்டும் டச் ஆகுதுன்னா அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பை வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பிரகாரம் அது வந்து இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லலாம். சப்போஸ் இதை வந்து இது பாருங்க, 1.8 Bயில் வந்து 1 பாயிண்ட் தான் டச் ஆயிருக்கு. 1.8 Cல வந்து டி வந்து ஒரு பாயிண்ட் தான் டச் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அந்த ஆன்சர் நீங்க எடுத்து எழுதணும். அதுதான் எக்ஸாம்பிள கிளியரா புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த கர்வ்ல 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த கர்வ்ல 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒன் மோர், அதாவது அந்த கர்வ் வந்து 1 பாயிண்ட் மேல இருந்ததுன்னா அது கண்டிப்பா வந்து ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. அதை வந்து டெஃபினிஷனா நீங்க எப்படி எழுதலாம்னா, வெர்டிக்கல் லைன் drawn in figure 1.18 Aலும் சரி சியும் சரி எப்படி இருக்கு கட் பண்ற இடம், the curves at more than 1 point, ஒரு பாயிண்ட் விட அதிகமா இருக்கனால அது வந்து டெஃபினட்டா இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. அதை தான் நீங்க நோட்ஸ்ல எழுதி சொல்யூஷன் போட்டு காமிச்சா போதும். 2 சொல்யூஷன் எழுதணும். ஃபங்க்ஷனா இருந்தா என்ன காரணம்னு எழுதணும், ஃபங்க்ஷனா இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம். ஃபங்க்ஷனா இருந்தா 1 பாயிண்ட் மட்டும் டச் ஆயிருந்தா அது ஃபங்க்ஷன். 1க்கு மேல 2 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேல போனா கூட அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள்மா. இந்த சேம் பேசிஸ்லயே நம்ம நெக்ஸ்ட் 1.12 ஓகேவா, அந்த சம்ஸை பார்த்தலாம் இந்த வீடியோலயே. கொஸ்டின் பாருங்க, யூசிங் horizontal lines figure 1.35 A, B, C குத்துக்காங்க. 3 பிக்சர்ஸ் குத்துக்காங்க. determine which of the followings are 1 to 1 கேக்குறாங்க. 1 to 1 நம்ம என்ன பண்ணோம், இப்போ இங்க ஒரு XY Y ஆக்சிஸ் குத்துக்காங்க. ஓகேவா?
இங்கேயும் பாருங்க XY ஆக்சிஸ் குத்துக்காங்க, இதுலயும் குத்துக்காங்க. ஹரிசாண்டல் லைன், இந்த சைடு லைன் போட போறோம். இங்கேயும் பாருங்க டச் பண்ணும்போது P ஒரு பாயிண்ட் தான் வருது. ஆனா இதுல பாருங்க டச் பண்ணும்போது 2 பாயிண்ட் ஆயிடுது. இங்க வந்து 1 பாயிண்ட். ஸோ அப்போ அங்கே குத்துக்க பாருங்க, அவங்களே சொல்யூஷன் குத்துக்காங்க பாருங்க. தி கர்வ்ஸ் ஃபிகர் 1.35 ஏவும் சியும் வந்து ரெப்ரசன்ட் 1-to-1 ஃபங்க்ஷன். எதனால? ஹரிசாண்டல் லைன் மீட் த கர்வ் இன் ஒன்லி 1 பாயிண்ட். அதனால இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? எது? ஏவும் சியும். பட் பி டயக்ராம் இருக்கு பார்த்தீங்களா? தி கர்வ் ஃபிகர் 1.35 பி does not represent 1-to-1 function. எதனால? Since the horizontal lines intersect the curve at 2 points P and Q. ஒன்னுக்கு மேல போயிட்டாலே அது கண்டிப்பா வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. அதை தான் ப்ரூவ் பண்ணிக்காங்க பிக்சர்ஸ் வச்சு. இது ரெண்டு சம்மும் வெறும் சிம்பிள்மா. உங்களுக்கு ஆல்ரெடி டயக்ராம் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்க ஃபங்க்ஷன் என்னது, 1-to-1 என்னது, ஹரிசாண்டல் லைனா எது, வெர்டிக்கல் லைனா என்னது, அதனுடைய ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கினா நீங்கள் ஈஸியாக அந்த ரெண்டு சம்ஸையும் போட்டுடலாம். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.